முனீர பத்தி நம்ம படிக்கணும். முனீர் ஹிம்செல்ஃப் இஸ் a வெரி கிரேட் கேரக்டர் டு ஸ்டடி. முனீர் வந்து இந்த இதுவரைக்கும் இருக்கிற ஆர்மி சீஃப்ஸ பாத்தீங்கன்னா, தே ஆர் ஃப்ரம் அவங்க ஒரு வெல் டு டூ ஃபேமிலில இருந்து வந்தவங்க. ஒரு பார்ன் வித் சில்வர் ஸ்பூன் சொல்லுவாங்கல்ல இங்கிலீஷ்ல, அந்த மாதிரி ஒரு ஃபேமிலில இருந்து வந்த ஆளுங்க அவங்க எல்லாம். முனீர் மட்டும் த ஃபர்ஸ்ட் டைம் முனீர் ஒரு he was a nobody. முனீர் இவ்வளவு மேல வருவாங்கன்னு முனீருடைய ஃப்ரெண்ட்ஸுக்கோ இல்ல அவருடைய பேட்ச்மேட்ஸ்க்கோ தெரியவே தெரியாது. முனீர் வந்தது இந்த ஜியாவுல் ஹக் டைம்ல வந்து ஜியாவுல் ஹக் வந்து அவர் என்ன சொன்னாருன்னா, ராணுவத்தில் ராணுவ படையை பற்றி படிக்கணும், ஆனா மதத்தை பத்தியும் படிக்கணும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் டைம் மதத்தை இன்ட்ரோடியூஸ் பண்ணது ராணுவத்துல. எந்த ராணுவத்திலும் இதுவரைக்கும் ஹிஸ்டாரிக்கலி எந்த ராணுவத்திலும் இந்த மதத்தை படிக்கணும் அப்படின்னு ஃபோர்ஸ் பண்ணது நான் இது வரைக்கும் பார்த்தது இல்லை. ஃபர்ஸ்ட் மேன் டு டூ இட் வாஸ் ஜியாவுல்லா. அந்த சமயத்துல தான் இந்த முனீர் ப்ராமினன்ஸ் வந்துச்சு. ஏன்னா முனீர் வர்றது அந்த மாதிரி ஒரு ஃபேமிலியில இருந்து வர்றாரு. அவர் வந்து ஒரு மௌல்வியோடைய ஃபேமிலி. அவர் வெரி புவர் ஃபேமிலி, ஆனா ரொம்ப கட்டரான ஃபேமிலி. அதாவது மதம் தான் முக்கியம் அப்படின்னு ஒரு தாட் ப்ராசஸ் உள்ள ஒரு ஃபேமிலியில இருந்து வர்றவங்க. ஸோ ஜியாவுல் ஹக் இவரு எங்கேயோ டிராபிக் போலீஸ் மாதிரி எங்கேயோ வேலை செஞ்சிருந்தாரு. அங்கிருந்து கொண்டு வந்தாரு ஜியாவுல் ஹக் இவரை. நீ வந்து எல்லா ஆர்மி யூனிட்லயும் போய் அவங்களுக்கு மதத்தை சொல்லி கொடு அப்படின்னு. ஸோ he started as மௌலவி. அண்ட் அங்க இருந்து பாருங்க எங்க வந்து சேர்ந்துட்டாரு இவரு. ஸோ இஸ் அ கிரேசி ஃபெலோ. அவனுடைய கிரேசினஸ் வந்து அவனுடைய கண்ட்ரியை பாதிக்கிறது. அதுதான் அதை நினைச்சுதான் எனக்கு கொஞ்சம் ஐ ஃபீல் பேட்.